வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவரைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: அவரைக்காய் 1/2 கிலோ, இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். 1/2 கிலோ அவரைக்காய்க்கு மீடியம் சைஸ் தேங்காய் உடைய 1 மூடி துருவி வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு 75 கிராம் எடுத்து நல்லா களைஞ்சு 5 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு, தாளிப்பதற்கு எண்ணெய், கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 2 வரமிளகா, கருவேப்பிலை. இப்போ இந்த அவரைக்காவை பொறுத்த வரைக்கும் நிறைய அவரைக்காய் இருக்கும். நம்ம பார்த்தோம்னா இப்போ அதில் இன்னொரு டைப் அவரைக்காய் எப்படி இருக்கும்னா, நம்ம உரிச்சு உள்ளே இருக்க பருப்பு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பச்சை அவரை அதாவது பச்சை அவரைன்னு சொல்லுவாங்க அதை. இது நம்ம நார்மலாக பொரியல் செய்கிற அவரைக்காய். அப்போ இதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அது வாங்கினோம்னா அந்த தோல் வேகாது, அது உள்ளே இருக்கிறத மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்புறம் அதை வாங்கிட்டு நம்ம ஆயும் பொழுது என்ன பார்க்கணும் அப்படின்னா, அந்த எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் அந்த நாரை எடுத்து ஆஞ்சிட்டு அவரைக்காவை இப்படி ரெண்டாக பிரிச்சிடணும். பிரித்தாதான் உள்ளே இருக்கிற பூச்சி நமக்கு கரெக்டாக தெரியும். அதனால் நல்லா ஆஞ்சிட்டு 2 பக்கமும் நாரை ஆஞ்சிட்டு இப்படி நல்லா பிரிச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக இப்போ நீங்கள் அந்த பிரித்ததை பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சைஸில் இப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி ஒரு 10 அவரைக்காவை அடுக்கி வச்சு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அப்புறம் அது போக அவரைக்காவை நம்ம நிறையா யூஸ் பண்ணுறது இல்லை, பட் அது அவ்வளோ சத்து நிறைஞ்சது. இதை பார்த்தீங்க அப்படின்னா வைட்டமின் ஏ இருக்குது, சி இருக்குது, அதே மாதிரி புரதம் புரோட்டீன் இருக்குது, நிறைய நீர் சத்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ இது நம்ம சாப்பிடும்பொழுது நம்மளுடைய அனிமிக்காக இருந்தோம் அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுது. ஏன்னா இதில் அந்த ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அதில் சத்து இருக்குது. அப்புறம் ரொம்ப ரொம்ப கவனித்தோம் அப்படின்னா, அந்த கர்ப்பிணி பெண்கள் ஆரம்ப காலத்தில் அந்த கர்ப்பம் தரித்த ஆரம்ப காலத்தில் இதை நிறையா உணவில் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபோலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் ரொம்ப ரொம்ப தேவை. குழந்தையினுடைய அந்த மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப தேவை. அப்போ அது இதில் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த அவரைக்காவை நம்ம நிறைய உணவில் சேர்த்துக்கணும். அது போக நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கல் இருந்தால் இது கண்ட்ரோல் பண்ணிடும். இது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இது புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இது அத்தனை சத்தும் இந்த அவரைக்காயில் இருக்குது. ஸோ இந்த அவரைக்காவை நிறையா நம்ம உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஸோ இப்போ எப்படி இதை சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க அவரைக்காய் இருக்கு இல்லையா, அதை குக்கரில் போட்டுப்போம். குக்கரில் போட்டுட்டு இந்த பாசி பருப்பை அவரைக்காய்க்கு மேலே ஃபஸ்ட்டு அவரைக்காவை போட்டுடுறோம். அப்புறம் அதுக்கு தேவையான உப்பை கூட நீங்கள் அதிலே போட்டுடலாம், அவரைக்காயிலே போட்டுடலாம். பாசிப்பருப்பை அவரைக்காய்க்கு மேலே போட்டுருங்க. பாசிப்பருப்பு அடியில் போட்டோம் அப்படின்னா குழஞ்சிரும், கூட்டுக்கு பண்ணுற மாதிரி ஆகிடும். நம்ம இது பொரியல் தான் பண்ண போகிறோம். ஸோ பாசிப்பருப்பு அவரைக்காய்க்கு மேலே இருக்கணும். கரெக்டாக ஒரு 2 கை தண்ணி தெளிங்க போதும். 2 கை மட்டும் தண்ணி தெளித்து இதை குக்கரை மூடிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் கழித்து விசில் அந்த எல்லா ஸ்டீமையும் எடுத்து விட்டுருங்க. அதாவது ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் சவுண்டு வந்தோடனே நிறுத்திடுறீங்க. 1 நிமிஷம் கழித்து எல்லா ஸ்டீமையும் எடுத்து விட்டுட்டு தண்ணியை வடியை போட்டு வச்சிட வேண்டியதுதான். ஸோ அது அந்த மாதிரி செஞ்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அந்த அவரைக்காவையும் பாசிப்பருப்பையும் 2 கை தண்ணி தெளித்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு, அதாவது பாசிப்பருப்பை அவரைக்காவோட மேலே போட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் கழித்து எல்லா ஸ்டீமையும் எடுத்து விட்டுட்டு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த நம்ம 2 கை தண்ணி தெளித்தோம் இல்லையா, அதுதான் அது. நீங்கள் இதை இது வேறு எதுலையாவது சேர்த்துக்கலாம், சாம்பார்லேயோ இல்லை நம்ம நார்மலாக குடிச்சிக்கவும் செய்யலாம், அந்த வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியை. இப்போ நான் அடுப்பில் எண்ணெய் வச்சுட்டேன் தாளிக்கிறதுக்கு. கடுகு போட்டு விட்டுட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகா, பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் தாளிச்சிடலாம். கடுகு வெடித்தோடனே இதெல்லாம் போட்டுடலாம் நம்ம. அதுக்கப்புறம் இந்த வடித்து வச்சுருக்கோம் இல்லையா அவரைக்காய், அதையும் போட்டு அந்த மஞ்சள் பொடியையும் போட்டு நல்லா ஒரு பரட்டிட்டு தேங்காவை போட்டு எப்பொழுதுமே ஒரு நிமிஷம் நம்ம அந்த சூட்லேயே அது கலரணும். அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். மத்தியானம் லஞ்சுக்கு கொடுக்குறதுன்னா கண்டிப்பாக ஒரு நிமிஷமாவது அந்த தேங்காவை சூட்டில் வச்சு கலரணும். ஸோ இப்போ கடுகு வெடிச்சாச்சு, வரமிளகா போட்டுடலாம், கருவேப்பிலையை போட்டுடலாம்,
பெருங்காயமும் போட்டுடலாம். இதை வந்து ஒரு பரட்டிட்டு அவரைக்காவையும் போட்டுடலாம். இது வந்து நம்ம அந்த பாசிப்பருப்போட சத்தும் இந்த பொரியலில் வந்து சேர்ந்துடும். பாசிப்பருப்பு உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதனால் டெய்லி ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம பாசிப்பருப்பை உடம்புல சேர்த்துக்கலாம். அப்போ இந்த பொரியலுக்கு இந்த மாதிரி போடும்பொழுது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம வந்து ஒரு பாசிப்பருப்பு சுண்டல் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியும் நமக்கு டேஸ்ட் இருக்கும். ஸோ இது கூட நம்ம வந்து மஞ்சள் பொடியையும் போட்டு கலரிடலாம். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு இப்போ தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. எப்போ வேணாலும் சேர்த்துக்கலாம் உப்பை. அப்போ நம்ம கம்மியாகவே போட்டுட்டு தேவைப்படும் பொழுது சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உப்பு கூட போகாமல் இருக்கும். எப்போதுமே கூட போயிடுச்சுன்னா கண்டிப்பாக எதுவுமே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் எப்பொழுதுமே கம்மியாக போட்டுட்டு தேவையான போது நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தண்ணி நம்ம அவ்வளோவா இல்லை இது. அதனால் வதக்கிட்டு அந்த மஞ்சள் பொடிக்காக தான் இப்போ நான் வந்து ஒரு நிமிஷம் இந்த வாசனை போகிறதுக்காக வதக்குறேன். ரொம்ப சூப்பர் டேஸ்டான அருமையான கறி இது. அவ்வளோ சத்து. அதே மாதிரி நாட்டு அவரைக்காய் அப்படிங்கிற ஒரு டைப்பும் இருக்குது. அதை பார்த்தா தெரியும். இது வந்து பட்டையாக அகலமாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் நீளமாக ஒல்லியாக இருக்கும். நாட்டு அவரைக்கான்னு சொல்லுவாங்க. அதை நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ பார்க்கும்பொழுது அந்த ஆனால் வேக வைக்கிற டைப்பாக நம்ம வந்து பொரியல் செய்கிற டைப்பாக பார்த்து வாங்கணும். இப்போ வந்து நம்ம மஞ்சள் பொடியையும் போட்டு நல்லா கலரியாச்சு. இதில் இப்போ தேங்காவை போட்டுடலாம். அந்த மீடியம் சைஸ் தேங்காவினுடைய ஒரே ஒரு மூடி தேங்காவை நல்லா துருவி வச்சுருந்தது. ஸோ இதை தேங்காவை போட்டு நல்லா ஒரு அந்த அடுப்புலையே லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா கலரிடலாம். தேங்காய் வந்து நம்ம கண்டிப்பாக அந்த பொரியல் வந்து பசங்களுக்கு கொடுப்போம். ஸோ மத்தியான டைமில் ரொம்ப சின்ன பசங்களாக இருந்தால் அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கூட சொல்ல தெரியாது அவங்களுக்கு. அதனால் தேங்காய் போட்டு பண்ணுற டிஷ்ஷு வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் வந்து இறக்கி ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்தா கூட தேங்காய் கெட்டு போயிடும். அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு நெருப்பு இருக்கும் பொழுது தான் நம்ம கலரணும். ஸோ அந்த ஒரு நிமிஷம் நல்லா சூப்பராக கலரிட்டோம் அப்படின்னா மஞ்சள் பொடி கலருக்கு இன்னும் தேவைப்பட்டாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படியே அந்த லைட் எல்லோ கலரில் அந்த பச்சை வெள்ளை எல்லாம் சேர்ந்து பார்க்குறதுக்கே இந்த கறி வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதனால் இந்த பொரியல் நம்ம கண்டிப்பாக வந்து உணவில் சேர்த்துக்கணும் அடிக்கடி. அவரைக்காய் வந்து நம்ம ஒன்றும் சாம்பார் வைப்போம், இல்லைன்னா அந்த மாதிரி பொரியல் இதுலேயே நிறையா டைப்பு செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து தேங்காயும் பருப்பும் போட்ட ஒரு டைப்பு. இன்னும் ஒரு 2-3 டைப்பும் வந்து நம்ம இன்னும் எபிசோட்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து தேங்காவையும் போட்டு கலரி ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை நிறுத்திடலாம். நல்லா உதிராக நம்மளுடைய அவரைக்காய் வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வாசனையும் வருது. அந்த அவரைக்காவோட வாசனை, தேங்காய் வாசனை, பருப்பு எல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் அந்த வந்து ரொம்ப உதிராக இருக்குது இல்லைங்களா அந்த கறி. அந்த பொரியல் வந்து நல்ல உதிராக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சஜஷன்ஸும் கமெண்ட்ஸும் போஸ்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு டிஷ்ஷோட இன்னொரு எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.